ஓம் ஸ்ரீ குருப்யோ நமக. நன்றாக குரு வாழ்க, குருவே துணை. பரபிரம்ம ருத்ரகாயத்ரி ஞானசரத்தின் நண்பர்களுக்கு வணக்கங்களும் வாழ்த்துக்களும். சற்று இடைவெளி விட்டு இப்போ நம்ம மீண்டும் ஜோதிட பதிவுகளை போடுறோம். அதாவது ஒரு 14 நாள், ஆகஸ்ட் 3ஆம் தேதியிலிருந்து ஆகஸ்ட் 16 வரைக்கும் சனி சூரியனோடு ஒரு தொடர்பை ஏற்படுத்தி கொள்கிறது. நமக்கு இது எல்லாருமே தெரியும், சூரியனுக்கும் சனிக்கும் ஆகாது அப்படின்ட்டு பகை. அது இல்லாமல் நம்மளுக்கு விரைச்சனி நடந்துக்கிட்டு இருக்கு. அதே மாதிரி சூரியன் வந்து 4ஆம் இடத்துல இருக்கு. இந்த 4ஆம் இடம், 8ஆம் இடம், 12ஆம் இடமெல்லாம் கெட்ட ஸ்தானங்கள். அப்போ இந்த சூரியனுக்கும் சனிக்கும் தொடர்பு ஏற்பட்டா மேஷ லக்னத்திற்கு என்ன நடக்குங்கிறத பார்க்கலாம். மேஷ லக்னம் இப்போ உங்களுக்கு நடக்கிற திசை ஒரு சனி, சூரியன், புதன் இந்த மாதிரி திசா புத்திகள் நடந்துக்கிட்டு இருந்தாலும் இப்போ நான் சொல்கிற பலன்கள் எல்லாம் பொருந்தும். திசையோ புத்தியோ அந்தரமோ சூட்சுமோ சின்ன பீரியட் நடந்தாலும், ஏன்னா இது நமக்கு ஒரு 14 நாள் தானே கணக்கு. இந்த 14 நாளில் இந்த 2 கிரகம் தன்னுடைய ஒரு குவாலிட்டின்னு சொல்கிறோம் இல்லையா, கிரக காரகம்னு சொல்லக்கூடிய அந்த தன்மை, அதன் மூலம் நமக்கு சில விஷயங்களை நிகழ்வுகளை நடத்துகிறது. அப்போ இந்த மாதிரி நமக்கு திசா புத்தி நடக்கும்போது ஏற்கனவே விரயச்சனி செலவு பண்ணிகிட்டு இருக்கோம். கடுமையான உடல் உபாதைகள், பகை, திருமண வாழ்க்கையாகட்டும், சொந்த பந்தத்திலே ஆகட்டும், ஒரு நல்ல பேர் இல்லாதது, கடன் சுமையில் பதில் சொல்ல முடியாமல் சில பேர் மறைந்து வாழ்வது, இது மாதிரியெல்லாம் 12ஆம் இடத்து சனி அவரவர்கள் ஜாதகத்திற்கு தகுந்த மாதிரி வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கு. இதில் 10ஆவதுக்கு இந்த பகை சூரியன் வந்து கனெக்ட் ஆகுறார். எப்படி கனெக்ட் ஆகுறாருன்னா, இந்த ஆகஸ்ட் 3ஆம் தேதி அன்னைக்கு ஆயில்ய நட்சத்திரத்துக்கு சூரியன் போறார் கடகராசியில. அது வந்து புதனுடைய நட்சத்திரம். புதனே நம்மளுக்கு யாரு அப்படின்னா 3ஆம் வீட்டுக்கும் 6ஆம் வீட்டுக்குடைய சத்துரு, எதிரி. ஏற்கனவே 12ல விரயத்தில் இருக்கிற சனியும் புதனுடைய நட்சத்திரமான ரேவதியில போயிட்டு இருக்காரு. இந்த புதனுடைய நட்சத்திரம் என்பது சூரியனையும் சனி கிரகத்தையும் ஒரு தொடர்பு ஏற்படுத்தி கொள்கிறது. இந்த 14 நாட்கள்ல அதனுடைய இம்பேக்ட் நமக்கு வெளிப்படும். எப்படியெல்லாம் வெளிப்படும் அப்படின்னா, இப்போ நீங்கள் வந்து கவர்மெண்ட்டில் இருக்கீங்க, வேலை பார்க்குறீங்க அப்படின்னா கொஞ்சம் உஷாராக வேலை பார்க்கணும். மேலதிகாரிகள்கிட்ட பிரச்சனை, அல்லது நம்ம மேலே குற்றம் சாட்டப்படுதல், இது மாதிரியான விஷயங்கள ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கும். இப்போ அதே நமக்கு வந்து ஒரு வியாபாரம் செய்கிறோம், தொழில் செய்கிறோம் அப்படின்னா, ஒரு ஃபேக்ட்ரி வச்சுருக்கீங்க, மிஷினரிஸு எந்திரங்களை பயன்படுத்துகிறீங்க அப்படிங்கும்போது தேவையில்லாமல் அந்த எந்திரத்தில் வந்து கோளாறுகள். அதே மாதிரி நம்ம பர்சனல் யூஸுக்கு வச்சிருக்கிற வாகனத்தை கூட எடுத்துக்கலாம். அப்போ இது மாதிரி செலவுகளை இழுத்து விடுறதுக்கு காரணமாக இருக்கிறது குழந்தை. நம்முடைய குழந்தைகள்னால நமக்கு வரக்கூடிய செலவுகளும் மன சங்கடங்களும் குழந்தைகளுக்கு ஏற்படக்கூடிய அவஸ்தைகள். ஒன்று உடல் உபாதைகளால் ஏற்படக்கூடிய அவஸ்தைகளாக இருக்கும், இல்லை அப்படின்னா வேறு விதமான வம்பு வழக்குகளால் ஏற்படக்கூடியதாக இருக்கும். அப்போ இந்த மாதிரி விஷயத்தில் இந்த 14 நாட்களில் புதுசாக நம்ம ஏதாவது செய்யணும் அப்படிங்கிறத தவிர்த்துருங்க. இது மாதிரி அந்த கிரகத்தினுடைய கனெக்டிவிட்டி அப்படின்றது நமக்கு பாவ ரீதியாக கெட்ட பாவமாக போச்சு. மேஷத்துக்கு இந்த பிரச்சனை. அப்போ ஏற்கனவே அந்த 12ல் இருக்கிற சனியினுடைய தாக்கத்தை இந்த சூரியன் அதிகப்படுத்துகிறார். அதே மாதிரி தான் தந்தை வழி இருக்கக்கூடிய பிரச்சனைகள், அப்பா சம்மந்தப்பட்டது, அப்பா வர்க்கங்கள். அது மட்டுமல்ல, இப்போ நம்ம வந்து ஒரு சந்தோஷத்துக்காக ஒரு சில விஷயங்களை பார்க்குறோம். ஒரு நல்ல காரியம் பண்ணலாம், திருமணம் சம்மந்தப்பட்டதோ
ஒரு மகிழ்ச்சியான சுப நிகழ்ச்சிகளுக்கோ நம்ம வந்து ஒரு முயற்சிகள பண்றோம். அதனுடைய நோக்கம் வந்து எல்லாருக்கும் நல்லா இருக்கணும், சந்தோஷமா இருக்கணுங்கிறது தான். பட் அது தேவையில்லாம பகையை உண்டு பண்றதோ, கலகம் குழப்பத்த உண்டு பண்றதுக்கோ வாய்ப்பு இருக்கு. சரி, இப்ப இது எல்லாமே எப்படி அப்படின்னா, அகம் சார்ந்த விஷயத்துக்கு தான் மைனஸ் அதிகம். சிலதுக்கு நன்மையும் செய்யும். இப்ப ஒரு ஆராய்ச்சி துறையில இருக்காங்க, ஒரு டிடெக்டிவ்ல இருக்கிறாங்க, அல்லது சிபிஐ, இன்கம் டாக்ஸு, ரெய்டு இது மாரி ஸ்குவாடு இது மாரி ஒரு தவறுகள பிடிக்கக்கூடிய ஒரு பொறுப்புகளா இருக்கிறாங்க அப்படின்னு வைங்க. அவங்களுக்கெல்லாம் இது வந்து ஒரு வேலையில ஒரு புகழ குடுக்கும். ஒரு சில விஷயத்துல நல்லது நடக்குது அப்படிங்கிறது, நம்ம வந்து இப்படி எடுத்துக்கணும். அதாவது 12 விரயம் தான். ஆனா அதே நேரத்துல வெளிநாடு அப்படிங்கிற ஒரு விஷயமும் இருக்கு. ஆராய்ச்சி அப்படிங்கிறது இருக்கு. ஒரு லேப்ல சயின்டிஸ்ட்டா ஆராய்ச்சி பண்றோம். ஒரு மருத்துவத் துறையில ஒரு கண்டுபிடிக்கக்கூடிய பரிசோதனை கூடத்துல வேலை பார்க்குறோம். ரிசர்ச்ல இருக்கிறோம். இவங்களுக்கெல்லாம் இது வந்து நன்மை செய்யுது. புதுசா ஏதாவது கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த கிரக தொடர்பு என்பது சூரியனும், சனியும் ஒத்துழைப்பு வினோதமாக நமக்கு வேலை செய்கிறது. அதனால சில திடீர் நன்மைகளும் ஏற்படுகிறது. அதே மாரி இப்ப வீட்ல பார்த்தீங்கன்னா, பழசாயி போச்சுங்க. கொஞ்சம் அத புதுப்பிக்கலாம் அப்படின்னு நினைக்கும்போது, அந்த வேலை கூட இப்ப திடீர்னு நடந்துரும். அதாவது இன்டீரியர் ஆகட்டும், ஆல்ட்ரேஷன் பண்றதாகவும், ஒரு பெயிண்டிங் பண்றதாகட்டும், ஒரு ஃபர்னிச்சரு இதற்காக செலவு பண்றது. இப்ப விவசாயத்திலேயே இருக்கோம். விவசாயத்தில பார்த்தீங்கன்னா, புதுசா வந்து ஒரு இன்வால்வ்மென்ட் பண்ணிக்கிறோம். புது பயிர்கள், புது டெக்னிக்க யூஸ் பண்றது. டெக்னாலஜி வைஸ் நன்மை தரும் சூரியன், சனிங்கிறது வந்து அறிவு சார்ந்த விஷயத்தை அற்புதமாக இயக்கி, புதியன கண்டுபிடித்தலுக்கும், நம்முடைய தொழில் பலத்துக்கு, நம்மளுடைய அந்தஸ்து, கௌரவத்துக்கு ஒரு அடுத்த படிக்கு கொண்டு போய் நிறுத்தும். அதனால சூரியன், சனி பகை கிரகம் என்றாலும், என்னென்ன பாவத்துக்கு, என்னென்ன கேள்விக்கு எப்படியெல்லாம் வேலை செய்யுதுங்கிறத பொறுத்து தான் ஜோதிடம் நமக்கு பலன் தருகிறது. அத பயன்படுத்திக்கோங்க. இந்த 4ஆம் இடம், 12ஆம் இடம் என்பது மெயினா கவனிக்க வேண்டியது விபத்து, ஆரோக்கியம், சொந்த பந்தத்தில அணுகுமுறை அப்படின்னு சொல்லி நிறைவு செய்கிறேன். இந்த சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய தனிப்பட்ட ஜாதக பலாபலன்களை என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர்ல தொடர்பு கொண்டு பலன் பெறுங்கள். உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். உங்கள் ஜெயம்எஸ். நன்றி. வணக்கம்.